இலங்கையில் நான் இருக்கேன். மடு மாதா டெம்பிள்னு பேர். இந்த டெம்பிள் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, இலங்கையில் மிகப்பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட தமிழர்கள் சிங்கள மக்களுக்கு பயந்து ஓடி போய் தஞ்சம் அடைஞ்ச இடம் வந்து இந்த காடு தான். இந்த சர்ச்சை சுற்றி இருக்கிற காடு தான். ஸோ இந்த சர்ச் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ போர் நடக்கும்போது பல லட்சம் மக்கள் இங்கே தான் வந்து இருந்தாங்க. இங்கே அகதி முகாமாக இருந்துச்சு. இங்கே வீடுங்க நாங்கள்லாம் எங்களுக்குலாம் இதில் புல்வெளியிலே ஸ்கூல் இருந்தது. ஸ்கூலு மரத்துக்குள்ள இருந்தெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம். மற்றது வீடுகள் எல்லாம் ஒரு 2 குடும்பம் 3 உள்ள நிறைய வீடுகள்லாம் இருந்து எல்லாரும் எங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத இடம். மாதா தஞ்சம் கொடுத்த இடம். ஆனால் இங்கே இருந்து போய் இப்போ எல்லாருமே நாங்கள் போய் இங்கே இருந்தவங்க நல்லா இருக்காங்க. ஓகே. அப்போலாம் ஒரு வகையான மரண பயம் இருந்துகிட்டே இருந்தது. இதுக்குள்ள பயம் இல்லை. ஏன்னா செக்யூரிட்டியா இருந்தது. எல்லாமே பிஷப்புக்கு நல்ல பிளஸ்டா இருந்தால இவங்கள கை வைக்கல இந்த இடத்துல. ஆனா இந்த பக்கமா ஒரு கோயில் கட்டிருக்காங்க. அதுல குண்டு விழுந்து கொஞ்சம் பேர் இறந்தாங்க. இங்கேயே இங்கே குண்டு விழுந்தது. இதுல விழுந்து இறந்து அது பெரிய பிரச்சனையா போச்சு. ஓகே. ஆனா இப்ப எல்லாம் அதுக்கு பிறகு மக்கள் தங்கட குடிக்கு போய் எல்லாருமே செட்டில்ட் ஆயிட்டாங்க. ஓகே. மடுமாதா கோவில். நாங்கள் 2026 வந்திருக்கோம். நாங்கள் வர வழியில் இந்த காட்டுப்பாதையில் வரும்போது யானை வந்தது. ஸோ அது மறக்கவே முடியாது. ஸோ இந்த தருணம், இந்த மொமெண்ட் மறக்கவே முடியாது. காரணம் வந்து இன்றைக்கி பின்னால் 2 பேர் இன்னும் ப்ரே பண்ணிருக்காங்கல்ல, ஒரு ஜோடி. அவங்களோட நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. ராக்சன் மற்றும் இமானுவேலி. நீங்கள் தான் சொல்லுங்கள். மடுமாதா இமானுவேலோட அப்பா இவங்க தான். ஸோ ஒரு இங்கே யுத்தம் நடக்கிற காலத்தில் சண்டையும் காரணமாக இங்கே தான் மக்கள் எல்லாருமே நிறைய இருந்தாங்க. பாதுகாப்பு இங்கே இருந்தது. அப்போ இப்படி இருக்கிற காலத்தில் ஆமி தூர இடத்துலேருந்து இந்த ஆட்லரின்னு சொல்கிற குண்டு அது வீசி அந்த பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் இருந்தது. அந்த கோயிலுக்கு மேலே வந்து விழுந்து ஏறக்குறைய அதில் 40 பேருக்கு அதில் செத்துட்டான். 40 பேர் உடனே ஸ்பாட் அவுட். அது இந்த குண்டுண்டா பெரிய அந்த இதுக்கு தானே விமானத்துலேருந்து அப்படி போகிறோம். ஓகே. ஸோ மாதாவோட கிருபையால் இன்றைக்கி நாங்கள்லாம் இங்கே வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட் இது. தேங்க்யூ. பாய்.